கழகம் சார்பாக நேற்று நடைபெற்ற நிர்வாகிகள் கூட்ட ஆலோசனை கூட்டத்தில் தம்பி உள்ள வந்திருக்காரு. 2 விதத்தில் ஏற்கனவே ஒரு உடல்நிலை சரியில்லாத காரணத்தினால 2 தடவை ஹார்ட் அட்டாக் வந்திருக்கு. வச்சுருக்காரு. அந்த இடத்துல சில தவிர்க்க முடியாத காரணத்தினால உடல்நிலை மோசமாக இருந்துச்சு. எங்கள் டாக்டர் அவர்கள் உடனடியாக எங்கள் மருத்துவ குழு ஆம்புலன்ஸ் ஏற்றிட்டு ஹாஸ்பிட்டல் இருக்காங்க. ஆம்புலன்ஸ் எவ்வளோ முயற்சி பண்ணியிருக்காங்க ஹாஸ்பிட்டலில். அவங்க உயிரை செஞ்சுருக்கு. அதை தொடர்ந்து நேரில் போய் என் தம்பி நேரில் தமிழக நட்சத்திரக்காக இந்த ஊருக்கு உடலை கொண்டு போகிறாங்க. நிர்வாகிகள் மாலை அவர் எந்த மாதிரி உதவி ஏதாவது கேட்டிருந்தாங்க சார்? உதவி என்ன பண்ணிருக்கீங்க சார்? படிப்பு குழந்தைகளின் படிப்பு செலவு சகோதரர் தான் தமிழக வெற்றி கழகம் சார்பாக கழக தலைவரால் பாதிக்கப்பட்டவர்கள் யாருமே இருக்கக்கூடாது, அதற்காக தான் நிகழ்ச்சி யாருமே வரக்கூடாது. முதியவர்கள், கர்ப்பிணி பெண்கள், மாற்றுத்திறனாளிகள் யாருமே வராதின்னு சொல்லிட்டு தம்பியில் வருத்தத்தக்க விஷயம். அவனும் என் தம்பி தான். அவனும் அது என் குடும்பத்தில் ஏற்பட்ட இழப்பாக தான் நினைக்கிறேன். குடும்பத்தில் ஒரு இழப்பு ஏற்பட்டிருக்கு. அதுக்கு தகுந்த மாதிரி அந்த குழந்தைகள் தம்பியின் குழந்தைகளையும் அனுப்புவதற்கு 2 குழந்தைகளும் சேலம் மாவட்ட தமிழக வெற்றி கழகம் நாங்கள் இருக்கோம். நிர்வாகிகளுக்கும் கண்டிப்பாக அந்த குழந்தைகளை அது வேண்டாம். என் குடும்பம் இதுக்கு போய் எங்கள் அம்மாவுக்கு செலவு பண்ண வெளியே சொல்லுவான், எங்கள் அக்காவுக்கு செலவு பண்ண வெளியே சொல்லுவான், என் குழந்தைக்கு படித்து சொல்ல வெளியே சொல்லுவான். அதுவும் என் தம்பி தான். அது வேண்டாம். இந்த ஆம்புலன்ஸ் சபை ஏதோ கேட்டிருந்தாங்க, அது ஏதாவது பண்ணி கொடுத்தீங்களா? அதான் சொல்லுங்கள், என் குடும்ப இழப்புக்கு எல்லாமே நான் தான் செய்தாக வேண்டும். ஆம்புலன்ஸ் நான் செஞ்சேன். என் தமிழக வெற்றி கழகம் சார்பாக நான் ஒரு அண்ணன் இல்லை, வயதில் மூத்தவர் எல்லாமே அவனுக்கு அண்ணன் தான். எத்தனை பேர் வந்திருக்காங்க பாருங்கள். வயதில் குழந்தை எல்லாமே இறந்து போனவனுக்கு தம்பி தான். என் குடும்ப இழப்பு இது. அதுக்கு நான் ஆம்புலன்ஸ் செய்வேன், ஒரு இழப்பீடு செய்வேன்லாம் சொல்லக்கூடாது. என் குடும்ப இழப்பு அது ஈடு செய்யறது எதுவுமே இல்லை. இல்லை இருக்கு அப்படின்னா நான் ஏர்போர்ட் போயிருந்தேன். வர வழியிலே ஏர்போர்ட்டில் இருந்தேன். தகவல் கிடைச்சவங்க அப்படியே திரும்பி ஹாஸ்பிட்டலில் போயிட்டு அவங்க குடும்பத்தார் கூட போஸ்ட்மார்ட்டம் தான் என் உடலை கொடுத்தாலும் எடுத்துகிட்டு போகணும்னு சொன்னாங்க. நான் தான் அறிவுரை கூறி எல்லாத்துக்குமே நான் போய் சொல்லி சேனல் நீங்கள் இருந்தீங்களா இல்லையான்னு பார்த்தீங்களா இல்லையா ஹாஸ்பிட்டலில்? அந்த ஹாஸ்பிட்டலில் இருந்து இந்த பிணக்கூறு செய்வதற்காக போங்கன்னு சொல்லி இந்த ஜிஹெச்சுக்கு அமைச்சிட்டு நான் அங்கேருந்து இங்கே ஜிஹெச்சுக்கு வந்து அவங்கள பார்த்து ஏதாவது தேவைகள் இருக்கா அப்படின்னு சொல்லி அந்த உடல் நீங்கள் வச்சுருந்தாங்க. அங்கேயும் பார்த்துட்டு அவங்க உறவினருக்கு இங்கேயும் ஆறுதல் செய்து கூட டாக்டர் இந்த பையனை கிரவுண்டில் இருந்து கொண்டு வந்ததுலேருந்து ஆம்புலன்ஸில் கூட்டிகிட்டு போய் அந்த ஹாஸ்பிட்டலில் முதலுதவி செய்வது வரை இந்த ஜிஹெச்சில் ஜிஹெச்சில் பாடியை வச்சு இன்னைக்கு காலை பிணக்கூறு செய்வது வரை போஸ்ட்மார்ட்டம் செய்கிற வரை டாக்டர் எங்கள் மாவட்ட டாக்டர் மாவட்ட மருத்துவமனை அமைப்பாளர் தம்பி கூடயே இருந்தார். இப்பயும் பாருங்க, இது வரைக்கும் கூட தான் இருந்தார். நானும் நேற்று மதியம் இரவு மாலையே போஸ்ட்மார்ட்டம் பண்ணுறேன்னு சொன்னாங்க, பிஎம் பண்ணாங்க. அதுக்காக நானும் கூட பண்ண முடியல. இப்போ வந்திருக்கோம். இந்த இந்த நிகழ்வு தலைவர் கவனத்துக்கு கொண்டு சேர்ந்துருக்காங்க, கட்சியுடைய தலைவர் கவனத்துக்கு கொண்டு சேர்ந்துருக்கீங்களா சார்? சென்றிருக்கோம். இப்போ தான் நான் பார்த்துருக்கோம். கண்டிப்பாக போயிருக்கோம்.